ஒரு மனிதனை ஒரு சிறந்தவனாக, அவனுக்குன்னு சொல்லி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தருவதாக இருக்கிறது. அந்த மன வாழ்க்கை தாமதப்பட்டு போனால், தடைபட்டு போனால் உள்ளமெல்லாம் வேதனைப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரர், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கண்ணியத்திற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாலிப வயதில் அற்புதமான சில கனவுகளை, எதிர்பார்ப்புகளை அல்லாஹு தஆலா தருவான். அப்படி இறைவனால் தரப்படக்கூடிய பரக்கத்தான எதிர்பார்ப்பு நல்லதொரு மனைவி நமக்கு அமைய வேண்டும் என்ற அந்த ஒரு ஆசை தான். எல்லா மனிதர்களுக்குமே அல்லாஹு தஆலா உணர்வுகளில் காம உணர்வை பொது உடைமையாக ஆக்கினான். இந்த காம உணர்வுக்கு சரியான ஒரு வழிகோலாக ஹலாலான திருமணத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். இந்த திருமணத்தின் மூலமாகத்தான் ஒரு மூமின் பரிபூரணம் அடைய முடியும் என்ற அந்த உண்மை செய்தியை நம்முடைய முன்னோர்களும் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஏன்னா திருமணம் அப்படின்றது கண்களை பாதுகாக்கிறது, திருமணம் அப்படின்றது உள்ளத்தை பாதுகாக்கிறது. மனிதன் தேடக்கூடிய மன அமைதி சில பல நேரங்களில் மனைவியின் மூலமாகத்தான் கிடைக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார். அந்த மனைவி அமைகிறது சில பேருக்கு ரொம்பவும் குதிரை கொம்பா இருக்குது, படாத பாடுபடுறாங்க, நல்ல உழைக்கிறாங்க, நல்ல சம்பாதிக்கிறாங்க, ஆனால் அழகு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஜோடிகள் அமைவது ரொம்பவும் சிக்கலாக, தாமதமாக ஆகிறது. ஆணுக்கே இப்படின்னு சொன்னால் பெண்ணுக்கு சொல்லவே வேண்டாம். சில பல நேரங்களில் அல்லாஹ் பாதுகாக்கணும், மாற்றுத்திறனாளியாக இருப்பா, ஆனால் அவருடைய உணர்வுகள் மாற்றுத்திறனாளியாக ஆகாது. ஒரு ஆணோ பெண்ணோ மாற்றுத்திறனாளியாக இருப்பாங்க, கண் பார்வை இல்லாமல் இருப்பாங்க, காது கேட்காமல் இருப்பாங்க, சரியாக நடக்க முடியாமல் இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய உணர்வுகள் மாற்றுத்திறனாளியாக ஆகாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தனக்குன்னு சொல்லி ஒரு வாழ்க்கை அமையணுமேன்னு சொல்லி அந்த மனிதர்களும் நினைப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது, எந்த விதமான குற்றமும் கிடையாது. அப்போ மன வாழ்க்கை அப்படின்றது தான் ஒரு மனிதனை ஒரு சிறந்தவனாக, அவனுக்குன்னு சொல்லி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தருவதாக இருக்கிறது. அந்த மன வாழ்க்கை தாமதப்பட்டு போனால், தடைபட்டு போனால் உள்ளமெல்லாம் வேதனைப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரர் ரொம்ப கடந்து கஷ்டப்படுறார். அதாவது அவர் என்ன சொல்கிறார், அல்லாஹு தஆலா ஒரு மனைவி எனக்கு தந்துட்டா போதும் ஹஸ்ரத், எனக்கு உலகத்தில் எல்லா இன்பங்களும் கிடைச்ச மாதிரி தான். சொத்து சுகங்கள் இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? அந்த சொத்து சுகங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன தான் செய்ய முடியும்? வீட்டுக்குள்ளேன்னு சொல்லி நான் போகும்போது எனக்குன்னு அன்போடு காதலோடு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கும்போது தானே அந்த வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கும். எனக்கு ஏன் அப்படி அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லி 32 வயசு வாலிபர் ஒருத்தர் புலம்பிக்கிட்டே இருக்கிறார். எதனால் அவருக்கு அமைய மாட்டேங்குதுன்னு தெரியல. அப்படியே அமைஞ்சாலும் கூட மாப்பிள்ளையை பார்க்கணுன்றாங்க, மாப்பிள்ளையை பார்த்துட்டு சரியாக வராது, கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறாரு, அப்படியா இருக்காரு, இப்படியா இருக்காருன்னு சொல்லி வேணான்னு சொல்லிடுறாங்க. அவருடைய உள்ளம் ரொம்பவுமே உடைஞ்சு போகுது. ஆம்பளைகளுக்கு இப்படின்னு சொன்னால் பொம்பளைங்களுக்கு கேட்கவே வேணாம். அந்த வேதனைகளையும் வார்த்தைகளையும் நம்ம என்ன செய்ய முடியாது சொல்ல, அந்த வேதனைகளையும் அவங்களுடைய அந்த உணர்வுகளையும் வார்த்தையாலெல்லாம் வர்ணிக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் படைத்தவனை பலமாக பிடிப்பதை தவிர வேறு வழியே கிடையாது சகோதரர்களே. அந்த ரப்புல் ஆலமீனை பிடிப்பதற்கு எப்படியாவது அவனுடைய உள்ளத்தை கவர்ந்து தனக்குன்னு சொல்லி ஒரு மன வாழ்க்கையை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வினால் தரப்பட்ட ஒரு பெரிய வரம் சூரத்து தீன். அற்புதமான ஒரு அத்தியாயம். இந்த தீனை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு 7 முறை ஓதி வந்தோமேயானால் அல்ஹம்துலில்லாஹ் கூடிய விரைவிலே அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எந்த அளவுக்கு உலமாக்கள் சொல்றாங்கண்டா, இந்த அமாலை தொடர்ந்து அவன் செய்து கொண்டிருந்தானேயானால் 40 நாளுக்குள்ளாகவே அவனுக்கென்று ஒரு அற்புதமான ஜோடி அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்து விடுகிறான் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பக்குவம் பெற்ற ஆலிம் அடித்து சொல்கிறார். அப்போ அந்த ஒரு அடிப்படையில் சூரத்து தீன் என்ற அந்த புனிதமான அத்தியாயத்தை ஓதக்கூடிய அமலை இன்றிலிருந்து இன்ஷா அல்லாஹ் தொடங்குங்கள். நல்ல ஒரு மன வாழ்க்கை பெறுங்கள், நல்ல தகுந்த கண்ணுக்கினிய ஒரு ஜோடியை பெறுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது சூரத்து தீனை நான் ஒரு முறை ஓதி விடுகிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أعوذ بالله من الشيطان الرجيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين صدق الله العظيم. அவ்வளவுதான். இந்த சூரத்து தீனை ஓதுங்கள். அற்புதமான தேன் போன்ற மனைவியை அல்லது கணவரை பெறுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.